முத்து வந்து பார்வதியோட வீட்டுக்கு போகிறாரு. முத்துவை பார்த்தோன்னே பார்வதி இருந்துட்டு வா முத்து உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னத்தை நினச்சிட்டு இருக்கீங்க, மீனாமலை இப்படி திருட்டு பழி போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோவப்படாத முத்து இங்கே வா உள்ள உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்ல போகிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி மீனாவை பற்றி பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா பற்றி நல்லா தெரியும் எனக்கு, ஆனால் எங்கள் அம்மா கூட இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி நான் நினைக்கல. ஆனால் எப்படி இப்படி ஒரு வார்த்தை மீனா பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. பாரு முத்து நான் ஒன்றும் அந்த மாதிரி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல இல்லை, நேற்று புடவை எடுக்கிறதுக்காக நானும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லி விஜயா சொல்லவும் நான் போய் பணம் எடுக்கிறதுக்கு போனேன். நான் வச்ச இடத்துல பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வச்ச இடத்துல பணம் இல்லை அப்படின்னா மீனா தான் எடுத்தான்னு சொல்லி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் நான் சொல்லல முத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லினா அப்போ எங்கள் அம்மா தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறதே தெரியாமல் பார்வதி அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் புடவை பார்த்துட்டு இருக்கும்போது மீனா வந்து பூ கொடுக்கறக்கு வந்தா. பூ அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளாவே மாடியில் போய் துணி எடுக்கிறக்கு வேண்டி போனா. அப்போ தான் வந்து அவள் மாடிக்கு போனா. புடவை எடுத்துட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் மேலே போய் பார்க்கும்போது வச்ச இடத்துல பணம் காணோம். அதனால் விஜயா கிட்ட அதை நான் சொன்ன உடனே விஜயா இருந்துட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிறத பார்த்துட்டு அந்த மீனா தானே வந்தா, அப்போ அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி விஜயாவே தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு முத்து கோவம் வந்துடுது. அது எப்படி எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க, நான் வந்து உங்களது எங்கள் அம்மா எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் வந்து மீனா மேலே சந்தேகப்படுறதா சொல்லி அம்மா வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதே தெரியாமல் பார்வதி இருந்து இல்லை முத்து நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது, நான் வந்து ஃபோனே பண்ண கிடையாது, உங்கள் அம்மாவே தான் எல்லாமே பேசிட்டு மீனா தான் எடுத்திருப்பா, அவன் மேலேயே நீங்க வந்து பழி சொல்லு அப்படின்னு சொல்லி அவளே தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு இங்கே நாட்டியம் பழகிறதுக்காக எல்லாம் பசங்க வராங்க, அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா, எங்கள் அம்மாவே வராங்க, அவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுவீங்களா, அதே மாதிரி தானே மீனா, அப்போ வேற யாரோலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் மீனாவை சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ முத்து நான் யார் மேலேயுமே சந்தேகப்படல, பணம் காணாமல் போனது வந்து எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது, விஜயாக்கு நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வாய் விட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அம்மாக்கு என்ன சொல்லுவேன்னு சொல்கிறீங்க, அப்போ பணம் யாரோடது உங்களுது அம்மாவதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பார்வதிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது, ஐயோ நம்ம வாய் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சொல்லுங்க அத்தா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, இது யாரோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அப்புறம் அப்படியே பேசாமல் இருந்த பார்வதி இல்லை முத்து இது வந்து விஜயோட பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவோட பணமா, அம்மாக்கு ஏது 2 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நம்ம வேற வாய் விட்டுட்டோம், இதுக்கு மேலே நம்ம சொல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமே இருக்காங்க பார்வதி. அதை பார்த்த உடனே முத்துக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுது. என்கிட்ட ஏதாவது மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த பண விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணுங்கிற எந்த அவசியமே கிடையாது, இது உங்கள் பணமாக இருந்தாலும் சரி அம்மாவோட பணமாக இருந்தாலும் சரி எனக்கு அது தேவை கிடையாது, ஆனால் இது வந்து மீனாமலை பழி வந்திருக்குது, இந்த விஷயத்தை வந்து நான் சும்மா விட மாட்டேன், என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அண்ணாமலை என்ன வந்து பேசினார்ல, அப்போ கூட விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்கல இல்லை, அதுக்கு அடுத்த நாள் வந்து நீயும் மீனாவும் பார்த்து பேசியிருந்த வக்கீல் வந்து இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முத்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. நான் எங்கள் வக்கீல் வந்து இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாம் முத்து உங்கள் அம்மா வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு, உங்கள் அம்மா கிட்ட வந்து அந்த வக்கீல் படிக்கிற பையன் தானே, அந்த பையன் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் விஜயா இருந்துட்டு அவன் படித்தா என்னன்னா எனக்கு என்ன, அதே ஒரு திருட்டு குடும்பம், ஆனால் விஜயா வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், அந்த பையன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வக்கீல் கிட்ட சொன்னான். அந்த பையன் ஜெயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு என்னமா லாபம்னு சொல்லி வக்கீல் கேட்டார். அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டா, அதனால் வக்கீல் வந்து அவளுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம் முத்து 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அந்த வக்கீல் சொன்னோன்னா 50,000 ரூபாய் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டா, அதனால் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அந்த வக்கீல் சொன்னார். இல்லை நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜயா சொன்னா. உடனே அந்த வக்கீல் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக விஜயாவை கூட்டிகிட்டு போய் கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுது முத்துக்கு. அப்படின்னா சொந்த வீட்டுக்குள்ளேயே காசை வாங்கிட்டு தான் வந்து கேஸை வாபஸ் வாங்கினாங்களா, இதில் வேற மீனாவோட குடும்பத்தை இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற கூட்டிகிட்டு வந்தபோது இவங்க எத்தனை எல்லாம் பேசினாங்க, உங்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் விஜயா அந்த சமயத்தில் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி ஹாலில் உட்காந்துட்டு முத்து வந்து இந்த மீனா தான் வந்து இந்த பணத்தை எடுத்திருக்காப்பா, அதனால் என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மீனா அதிர்ச்சி, அது என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அதிர்ச்சியாகி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதான் அவனே ஒத்துக்கிட்டான், நான் பொண்டாட்டி தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு என்னடா முத்து உளறிட்டு இருக்க, மீனா வந்து ஒரு காலத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு ஏப்பா அவன் தான் அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டான்ல, நீங்கள் ஏப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு முத்து அப்படியே முறைச்சிட்டு ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்காரு. நீ யாரோ உன்னை மனசு குழப்பிருக்காங்க, யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், மீனா ஒரு காலத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா, நீ எதுக்குடா முத்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. ஏங்க அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம், அவன் தம்பி பண்ண மாதிரியே இவ்வளோ அந்த வேலை பார்த்து வச்சிருக்கா, நீங்க எதுக்குங்க அவங்ககிட்ட அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. மீனாக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாப்பா எங்களுக்கு வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடன் ஆயிடுச்சு, இந்த கேஸ் விஷயத்துக்காக வேற நாங்கள் 5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம், இந்த கடனெல்லாம் இருக்கிறதுனால அவள் பயந்துட்டா போல இருக்குது, அதனால தான் இந்த காசை எடுத்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மீனாக்கு ரொம்ப அழுகு வந்துடுது. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்து இந்த மாதிரி வேலையில நான் என்னைக்கு பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா அப்படி சொன்னதை கேட்டோன்னா விஜயா இருந்துட்டு இந்த பக்கம் வாடி என்ன குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்க, செய்யற தப்பே செஞ்சுக்கிட்டு இத்தனை வாய்ஸோடால் பேசிட்டு இருக்கியா, அதான் உன் லட்சணம் உன் புருஷனுக்கே தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் மீனா அப்படி செய்வான்னு சொல்லி நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு ஆமா நான் எனக்கும் தெரியும், நான் அவங்க கிட்ட வந்து பேசுறது இல்லை தான், ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை அவங்க என்னைக்கும் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு
சொல்லி சொல்கிறாங்க. ரவியும் என்னடா முத்து நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா இல்லைப்பா பரவாயில்ல, என் பொண்டாட்டி தான் செஞ்சாங்கிறதுனால இது தப்பில்லைன்னு ஆயிராது. அவள் செஞ்சதுக்கு வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பணத்தை வேணா நான் அம்மாவுக்கு கொடுத்துட்றேன்ப்பா. போலீஸில் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு இடத்துல நின்றுட்டு ரோஹிணி வந்து இவன் என்ன ஐடியாவில் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் எப்பங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன், பார்வதி என்ன சொன்னாலும் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இல்லைப்பா பார்வதி அத்தை கிட்ட வந்து மீன் கொடுக்க சொல்லி அம்மா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. என்ன விஜயா நீ தான் வந்து பார்வதிக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவள் பணம் காணான்னு சொன்னதுனால யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாதனால நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு தான் சொன்னேன். நான் வந்து இவளையேன்னு சொல்லியெல்லாம் நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா இவங்க தான் சொல்லியிருக்காங்க, பணம் எடுத்தது அவள் தான், நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி பார்வதி அத்தை கிட்ட இவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பணத்தை வேணாலும் கொடுத்துறப்பா, நான் வந்து உங்ககிட்டயே அந்த பணத்தை கொடுக்குறேன்ப்பா, 2 லட்சம் உனக்கு நான் கொடுக்குறேன், நீ அம்மா கிட்ட சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா ஏன்டா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ, உங்கள் அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி உங்கள்கிட்ட நான் 2 லட்ச ரூபா பணம் வாங்குவேன்னு நினச்சிட்டியா, அந்த கீழ்த்தரமான வேலை நான் செய்வேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏப்பா இது உனக்கு தப்புன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் தப்பு இல்லாமல் வேறு என்னடா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு தப்பதாப்பா இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிறேன் இந்த வீட்டில் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயாக்கு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே அந்த சைடு வந்து ரோஹிணியும் பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரவி ஸ்ருதி மீனா 3 பேருக்கும் இங்கே என்ன நடக்குது, முத்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன முத்து சொல்லிட்டு இருக்க, யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாப்பா சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக அம்மா வந்து 2 லட்ச ரூபா பணத்தை வந்து வக்கீல்கிட்ட வாங்கிட்டு தாப்பா இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அண்ணாமலைக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன முத்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா நிஜம்தான், நான் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்னது கேட்டோன்னா விஜயாக்கு வந்து அப்படியே அள்ளு பேந்துருது. அப்படியே தலை குனிஞ்சிட்டு இப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து விஜயா முத்து சொல்கிறது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாரு. அப்படியே பேசாமல் இருந்த விஜயா இருந்துட்டு உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பம்பிட்டு இந்த சத்யா மேலே நான் கேஸை கொடுக்காம வாபஸ் வாங்கினதே பெரிய விஷயம், நான் வந்து அவன் மேலே கேஸை கொடுத்துருந்தேன்னா அவன் படிப்பும் போயிருக்கும், ஃபைனும் போட்டிருப்பாங்க, இத்தனை விஷயம் நடந்திருக்கும், கேஸை வாபஸ் வாங்கினான்ல அதுக்கு இதுதான் நீங்கள் செய்கிற மரியாதையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, நிஜத்தில் நீ பணம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. விஜயா வந்து பணம் வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே மனோஜ் ரவி ஸ்ருதி எல்லாருமே அவங்கள வந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து மீனாக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்களால அவங்க தாங்கிக்கவே முடியல. பணத்தை வந்து நம்மக்கிட்ட வாங்கவும் செஞ்சுட்டு அந்த பணத்தை திருடிட்டேன்னு சொல்லி நம்ம மேலே பழிய போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு. அப்போ முத்து வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, இத்தனை தப்பை இவங்க செஞ்சுட்டு மீனா மேலே வந்து திருட்டு பழி போடுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த விஷயத்துக்கு நீ தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், மீனாக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, தப்பு செஞ்சது உங்கள் அம்மா, இதுக்கு தீர்ப்பு சொல்கிற இடத்துல வந்து நீயும் மீனாவும் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே விஜயாக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. இப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நான் இப்போ சொல்கிறேன்ப்பா இவங்க வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாக்கு அப்படியே அதிர்ச்சியாக இப்படி திரும்பி பார்க்குறாங்க. முத்து அப்படி சொன்ன உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் அது கரெக்டு தான், மீனாவை வந்து எவ்வளோ கேவலமாக பேசி ப்ளேம் பண்ணாங்கல்ல, இவங்க இப்படி பண்ணதுனால மீனா எவ்வளோ கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக ஆண்டி வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியை திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறாங்க அவங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் கரெக்டு தான், நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏங்க நான்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் வந்து இவக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாத, மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா எப்போ போல வேண்டாத்த நீங்கள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை, இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியறதுக்கு முன்னால் எனக்கே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டில் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியே இருக்க மாட்டேன், இதை பற்றி நான் பேசியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப நடிக்கிறியா, நல்லா வேஷம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. பாத்தியில்லப்பா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படித்தானே, இவங்க மன்னிப்பு கேட்காட்டி பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னைக்கு வந்து மீனாவோட பணத்தையே இவங்க வாங்கிக்கிட்டு மீனாவையே வந்து அந்த பணத்தை திருடுனேன்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டாங்களோ அப்போவே வந்து இவங்களும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே வந்து மீனாவையோ மீனாவோட குடும்பத்தையோ வந்து திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறார். அதை கேட்டோன்னே விஜயாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இப்படியே பார்க்குறாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனிமேல் அவங்க மட்டும் சொல்லி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்னதை வச்சு பார்க்கும்போதே விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அந்த பக்கம் ரோஹிணியும் பயங்கரமாக அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.